ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி ஒவ்வொருனா மல்லிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். மல்லிகை செடியில் குறிப்பாக அன்சீசனல் ஃப்ளவரிங், அதாவது பூக்கள் பூக்காத காலங்களில் பூக்கள் பூக்க வைக்கிற பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மல்லிகை செடியில் அன்சீசனல் ஃப்ளவரிங் கொண்டு வரதுக்கான வீடியோ தொடர்ச்சியாக பதிவிட்டுட்டு இருக்கோம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கல்டர்னு சொல்லக்கூடிய பிளான்ட் குரோத் ரிலேட்டட், அதாவது தாவர வளர்ச்சி விக்கி. இது எந்த ஒரு பயிர்லையுமே தாவர வளர்ச்சியை குறைத்து மகசூல் எடுக்கிறதுக்கான பூக்கும் நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே சிறந்த மருந்து. அதுவும் குறிப்பாக அன்சீசனல் ஃப்ளவரிங், அதாவது பூக்கள் பூக்காத காலத்தில் எந்த ஒரு பயிருமே பூக்க வைக்கிறதுக்கும், காய்கள் காய்க்காத காலத்தில் எந்த ஒரு பயிருமே காய்க்க வைக்கிறதுக்கான பிளான்ட் குரோத் ரிலேட்டட்னு சொல்லலாம். அந்த பிளான்ட் குரோத் ரிலேட்டட் நம்ம ஏற்கனவே மல்லிகை செடிக்கு பயன்படுத்தியிருந்தோம். அதை எப்படி பயன்படுத்தியிருந்தோம் அப்படிங்கிறதுலேருந்து அதோட ரிசல்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவை பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற மல்லிகை செடியில் வந்திருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாமே அந்த கல்டர் பிளான்ட் ரிலேட்டட் நம்ம பயன்படுத்தியிருந்தோட விளைவு தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மல்லிகை செடியில் பேன் தாக்குதல் ஏற்பட்டிருந்திருக்கு. இது மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம பெண்களுக்கான மருந்து சரியாக பயன்படுத்தலை. இருப்பினும் கூட நம்ம ஏற்கனவே பயன்படுத்தியிருந்த கல்டர் பிளான்ட் ரிலேட்டடோட தன்மை மண்ணில் குறையாமல் இருக்கிறதுனாலையும், வேர்கள் முழுமையாக அதை அப்சர்வ் பண்ணியிருந்ததுனாலையும் இப்போ மல்லிகை செடியில் இவ்வளோ மொட்டுகள் இருந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வெயில் காலத்தில் எடுக்கக்கூடிய அளவுக்கு மொட்டுகள் இல்லைனாலும் கூட மழை காலத்தில் இயற்கையாக மல்லிகை செடியில் இவ்வளோ மொட்டுகள் வர்றது ரொம்பவே ரேர். எதனால் அப்படின்னா மல்லிகை செடியை பொறுத்தவரை மல்லிகை செடி ஒரு வெப்பம் தாங்கக்கூடிய பயிர்னே சொல்லலாம். ஒரு 35 டிகிரிக்கு மேலே வெப்பம் கிடச்சதுனா கூட அதிக அளவு மொட்டுகள் உற்பத்தி செய்யும், பூக்கள் அதிக அளவு உற்பத்தி செய்யும். ஆனால் அதுவே ஒரு 30 டிகிரி அதுக்கு கீழே போச்சுன்னா கூட அதிகமான பூக்கள் உற்பத்தி கொண்டு வரதுங்கிறது மல்லிகை செடிக்கு முடியாது. வெப்பம் குறைய மல்லிகை செடியில் துளிர்க்கக்கூடிய மொட்டுகளோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பூக்கள் உற்பத்தி இல்லாமல் இலைகள் வளர்ச்சி மட்டும் அதிகமாகிட்டே போகும், கொடி வளர்ச்சியும் அதிகமாகும். அதாவது கொப்புகள் துளிர் வச்சு மொட்டுகள் எடுக்கிறதுக்கு பதிலாக அப்படியே இரட்டை இலைகளாக நீட்டுக்கு கொடியாகவே ஓட ஆரம்பிச்சிடும். ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடி தூரம் அளவுக்கு கூட அந்த கொடிகளோட வளர்ச்சி போகும். ஸோ அப்படி ஆகிறது நம்ம தடுக்கிறதுக்கு தான் கல்டர் பிளான்ட் ரிலேட்டட் பயன்படுத்தியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது அதோட எஃபெக்ட் தான். இந்த வீடியோ ஷூட் பண்ணது டிசம்பர் 1, அதாவது நேற்று. இன்றைக்கி டிசம்பர் 2. இந்த மல்லிகை செடிகளில் நம்ம எந்த அளவுக்கு எப்படி பூக்களை உற்பத்தி கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம். அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய மல்லிகை செடி எல்லாமே கவாத்து செஞ்சுட்டு ஆகஸ்ட் 8. அண்ட் இதற்கு நம்ம கல்டர் பிளான்ட் ரிலேட்டட் சாயில் ட்ரென்ச்சிங், மண்ணில் தண்ணியில் கரைச்சி விட்டது செப்டம்பர் 6. அண்ட் இதுக்கப்புறம் இந்த கல்டர் பிளான்ட் ரிலேட்டடோட எஃபெக்ட் நம்ம ஏற்கனவே தொடர்ச்சியாக பதிவிட்டு இருந்தோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை காலத்தில் பூ பூக்கும்போது பதிவிட்டு இருந்தோம். அதில் நம்ம சொல்லியிருந்தோம், மழை காலத்தில் பூக்கள் பூத்ததுக்கு பிறகு அடுத்த புதிய துளிர்கள் வந்ததுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஃப்ளவரிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தது போன மாதம், அதாவது நவம்பர் 6. அண்ட் அந்த வீடியோ ஷூட் பண்ண நவம்பர் 5. அந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்திருப்போம். அந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருந்திருக்க மல்லிகை செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், பூக்கள் ஓயக்கூடிய சூழலில் இருந்துச்சு. ஸோ அதற்கு பிறகு புதிய துளிர்கள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு எடுத்துருக்கக்கூடிய மொட்டுகள் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேற்று ஷூட் பண்ணது. இதில் இப்போ வந்திருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாம் இன்னும் ஓரிரு நாட்களில் பூக்கக்கூடிய நிலைக்கு வந்துருச்சு. இது ஆல்ரெடி இவ்வளோ மொட்டுகள் வந்திருந்தாலும் கூட இது நம்ம போன ஃப்ளவரிங் சைக்கிள் பூத்ததுக்கு ஒரு 3 நாட்கள் லேட் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா ரொம்பவே லோ டெம்பரேச்சர் தான். நம்ம என்ன தான் கல்டர் பிளான்ட் ரிலேட்டட் பயன்படுத்தியிருந்தாலும் கூட மண்ணில் மழை பெஞ்சு அதிகமான ஈரப்பதம் இருக்கிறதுனால இது டிலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாமே இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 15 நாட்கள் பூக்கள் பறிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட மல்லிகை செடிலையும் பூக்கள் பூக்காத மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பூக்கள் உற்பத்தி கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கல்டர் பிளான்ட் ரிலேட்டட் பயன்படுத்துங்க. அது நம்ம எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், எந்த மாதிரி பயன்படுத்தணும், அண்டு மல்லிகை செடியை கவாத் செய்கிறதுக்கு முன்னாடி எப்போ பயன்படுத்தணும், கவாத் செஞ்சதுக்கு பிறகு எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே வீடியோஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த கல்டர் பிளான்ட் ரிலேட்டட் பற்றின பதிவும் அதே நேரத்தில் அதோட ரிசல்ட்டை பற்றின பதிவும் நம்ம ஒரே ப்ளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்துருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்க்கலாம். அண்ட் எந்த பார்ட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பூக்கள் உற்பத்தி மல்லிகை செடியில் கொண்டு வர பட்சத்தில் அதில் ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலுமே ரொம்ப அதிக அளவில் இருக்கும். ஸோ அந்த புழுக்கள் எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே தனியாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோவில் மல்லிகை செடியில் மொட்டுப்புழுக்களுக்கு நம்ம என்னென்ன மருந்துகளை சேர்த்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 காம்பினேஷன் சொல்லியிருந்திருப்போம். அந்த 5 காம்பினேஷனில் எந்த ஒரு காம்பினேஷன் பயன்படுத்தினாலுமே புழுக்கள் தாக்குதல் கேட்கும். ரொம்பவே அதிக அளவு புழுக்கள் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு.
ரொம்ப மேக்ஸிமமான அதாவது அதிக விலைக்கு இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி வாங்கி பயன்படுத்தினா தான் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் இப்போ ரீசெண்டாக. அதில் வந்து ஒரு 2 பூச்சிக்கொல்லி காம்பினேஷன் சொல்லியிருந்தோம். அந்த 2 பூச்சிக்கொல்லி காம்பினேஷனுமே ரொம்பவே 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த ஹை காஸ்ட்டான 2 பூச்சிக்கொல்லி காம்பினேஷனை பற்றி தெரிஞ்சு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். அண்ட் இன்னொன்று, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மல்லிகை செடியில் எல்லாமே மொட்டுகள் வந்து வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப அதிக அளவு வரலைனா கூட பொதுவாக பூக்கள் பூக்கக்கூடிய காலங்களில் பூக்கள் உற்பத்தி அதிக அளவு இருக்கும். எல்லா ஏரியாவிலையுமே அதிக அளவு பூக்கள் உற்பத்தி இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வெயில் காலங்கள்லாம் பூக்களோட விலை வந்து ரொம்ப அதிக அளவு இருக்காது. இதுவே இந்த மாதிரி மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பூக்கள் உற்பத்தி எல்லா இடத்துலையுமே கம்மியாக இருக்கும். பெரும்பாலான தோட்டங்களில் பூக்கள் உற்பத்தியே இருக்காது. ஸோ அதனால் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் குறைந்த அளவிலான பூக்கள் உற்பத்தி நம்ம கொண்டு வந்தால் கூட வெயில் காலத்தில் இருக்கக்கூடிய விலையை கம்பேர் பண்ணுறது காட்டிலும் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் 3 மடங்கு 4 மடங்கு அதற்கு மேற்பட்டு கூட விலை வந்திருக்கும். ஸோ அதனால் குறைந்த அளவிலான பூக்கள் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கூட அதை சந்தைப்படுத்தும் போது வந்து அதிகமான மதிப்புக்கு அது போகும். ஸோ மல்லிகை விவசாயம் பண்ணுறவங்க அவங்களோட செடி வந்து 1 வருடமோ இல்லைனா அதற்கு மேற்பட்ட வயது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து பூக்கள் பூக்காத காலமான மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் பூக்கள் உற்பத்தி கொண்டு வரதுக்கு இந்த கல்டர் பில்டர் பயன்படுத்தலாம். அண்ட் இதற்கு பிறகு இந்த பூக்களெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் போது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோவோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிருக்கக்கூடிய சேனலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து அக்ரிகோ ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.